தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாட்டில் எல்லாரும் தலை நிமிர்ந்து நடந்த காலம் போய் இன்னைக்கு தமிழ்நாடை பார்த்து எல்லாரும் காய் துப்புற காலம் வந்துருச்சு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுல முக்கியமா ஆந்திராவோட துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து ஏளனமா பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதெல்லாம் வேணுமா அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சீமான் அவர்களோட அரசியல தான் பேசியிருக்காரு. 15 ஆண்டுகளாக போராடியும் என்னால் சாதிக்க முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் போஸ்டர் ஒட்டியே முதல்வர் ஆகியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் செய்வது ரொம்ப சுலபம் போல போஸ்டர்கள் ஹாலோகிராம் விளம்பரங்களை வைத்தே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து விட்டார்கள். தமிழக அரசியலை பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நமக்கு தேவையா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கொள்கை ரீதியா நல்லா ஆட்சி பண்றாங்களோ இல்லையோ அந்த கன்றாவி ஆட்சியில கொள்கைன்னு ஒண்ணு திராவிடம்னு ஒண்ணு இருந்து தொலைச்சிச்சு. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, என்ன அரசியல் பண்றாங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு மோசமான அரசியல் நிலவரதுனால ஆந்திரால இருக்கிறவங்களெல்லாம் நம்மளை பார்த்து ஏளனப்படுத்தி சிரிக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவர் எக்ஸாக்டா சொன்ன வார்த்தை இருக்குல்ல, 15 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காரு. அதே தான் இங்க சீமானர் கூட போராடிட்டு இருக்காரு. 15 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்காரு. இந்த 15 ஆண்டு காலத்துல சீமானர்கள் எத்தனை போராட்டங்களை பார்த்திருப்பாரு. ஆனா இப்ப அவங்க ஈஸியா, அதாவது உண்மையாவே அவர் சொல்றது, போஸ்டரையும் ஹாலோகிராமையும் பயன்படுத்தி அழகா முதலமைச்சர் நாட்காலியில் உட்காந்துட்டாங்க அப்படின்றது ஏத்துக்க முடியாத ஒன்றா இருக்கு. எனவே பவன் கல்யாண் அவர்கள் சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.